ஓகே ப்ரோ, ஆவரேஜ் தான் ப்ரோ மூவி. ப்ரோ ஓப்பனா சொன்ன எல்லா கேமியோ ரிவீல் பண்ணிட்டாங்க. சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா வந்துட்டு ஒரு 2, 3 எலிமெண்ட்ஸ் தான் ப்ரோ இருக்கும் மூவில. ஆமா. ஜெயிலர் வந்து ஓப்பனா சொன்னா நல்லா இருந்தது. கேமியோ ஹேண்டில் நல்லா பண்ணியிருந்தாங்க ஜெயிலர்ல. இதுல கேமியோ ஹேண்டில் நீங்க வந்து வேட்டையன்ல நோட்டீஸ் பண்ணாலும் அதான் பிரச்சனை. ஸ்பாயிலர் பண்ண வேணான்றான். கேமியோ இருக்குது உள்ள. எஸ்கே இருக்காரு. சரி ஓகே, நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுவாங்க. பட் அதேதான் வேட்டையன்ல ஒரு மிஸ்டேக் ஆச்சு. கேமியோஸ்லாம் ரிவீல் பண்ணி ஸோ மூவியே வந்து ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நீங்க எவ்வளவு ஸ்டார் கார்ட்ஸ் கேஷ் போட்டாலும் ஒரு சர்டைன் வந்து எதனா வந்து நீங்க ஹைட் பண்ணி ஆக்கணும். எல்லாத்தையும் ஓப்பனா காமிச்சிட்டு ஒண்ணுமே இல்ல படத்துல. இல்ல நான் இப்போ அமீர் கான் இப்போ ஜென்ரல் நீங்க இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, நான் வந்து எதனா ஒரு சினி ஃபாலோவரா இருக்கேன்னா எனக்கு தெரியும் அமீர் கான் ஒர்க் பண்ணிருக்கான்னு ஏதோ ஒரு வகையில நான் நோண்டி பார்த்தா. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு நம்ம அவங்க சைட்ல இருந்து சொன்னாதான் தெரியும். எதுக்கு ஆடியோ லான்ச்ல வந்துட்டு அமீர் கான் காஸ்டியூமோடே வந்து நிப்பாரா ஆடியன்ஸ்க்கு நீ என்னடா ஷார்ட்ஸ் போட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய விஷயம் சொல்லாம இருந்திருக்கும். சொல்லாம இருந்தா படம் நல்லா இருந்திருக்கும். ஓப்பனா சொல்லுங்க. சிவகார்த்திகேயன் கேமியோ சூப்பர். படம் சாப்பியா இருந்தது. சீன்ஸ் கொஞ்சம் வந்து கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருந்தது. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிராபேக்கா இருந்தது. மற்றபடி படத்துல ஹை மொமெண்ட்ஸ் நல்லா இருந்தது. ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி ஆவரேஜ். இல்ல ஆவரேஜ். அனிருத் வந்து அவரு அதாவது இந்த சீனுக்கு இப்படிதான் அவர் மியூசிக் போட்டிருக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தது அவர் அது பண்ணல. அது லைக் ஆப்வியஸ்லி நம்ம ஹைப் தான், நம்ம எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க கூடாது. நம்ம நிறைய நினைச்சிட்டு வரோம், அது நடக்காது இல்ல. ஸோ அதுதான் மோர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டே ப்ரோ, ஃபர்ஸ்ட் டேனால ஹைப்னால நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ஒரு இந்த லைக் இந்த சண்டேக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆவரேஜ் தான் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க ஆடியன்ஸ். ஏ சர்டிஃபிகேட் தேவையில்லாம தான் கொடுத்தாங்க. நான் ஓப்பனா சொல்லுவேன். எனக்கு ராயன் ஃபீல் வந்துருச்சு ஏ சர்டிஃபிகேட் வந்தோடனே. ராயன்ல வந்து ஒண்ணுமே இல்ல, அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. ஃபீல் பண்ண அதே விக்ரம்ல வந்து யூஏ அதுலோட இதெல்லாம் கம்மி தான். ஓப்பனா சொல்லுவாங்க. நீங்க விக்ரம்ல காயத்ரியை வந்துட்டு வைக்கிற சீனோ இல்ல வந்து சந்தனம் ட்ரக் எடுக்கிறதோ அதெல்லாம் எவ்வளவு வந்துட்டு சின்ன பசங்களுக்கு பார்க்க கூடாது. அதை யூஏ கொடுத்துட்டு இதை எனக்கு புரியல எதுக்கு ஏ கொடுத்தாங்க சென்சார் போர்டு. படத்தோட இந்த ஒரு விஷயம் தான் மிஸ்ஸிங். நீங்க பெரிய ஸ்கிரீன் நாங்க தேவி கலால பாத்துருக்கோம் வந்து போயிருக்கோம். ப்ளீஸ் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் அவரோட எலிமெண்ட் கம்மி. எனக்கு என்னமோ நடுவுல நெல்சன் படம் பாக்குற மாதிரி இருந்துச்சு. நெல்சன் நடுவுல ஒரு காமெடி வைப்பாரு தெரியுமா, சீனுக்கு நடுவுல அந்த மாதிரி இருந்துச்சு. ரெட்ரோ சாங் இருக்கு, 2 பாட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதாவது லோகேஷ் அவருக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுபடிதான் எடுத்திருக்காரு. ஆனா அது வந்து கம்மியாயிடுச்சு. அது ரஜினி சாருக்கு செட் ஆகல. அது எல்லா கரெக்டர்ஸும் பெர்ஃபெக்ட்டா பேலன்ஸ் பண்ணிருக்காரு. ஷௌபினுக்கு வந்து அதிக ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஷௌபினுக்கு அதிகம் வந்து. நாகார்ஜுனா வந்து ஒரு சீன்ல தான் ஸ்கோர் பண்ணாரு. ஆனா அது பயங்கரமான சீன். அது பண்ணாது 2 படமும் பண்ணாது. வார் 2வும் பண்ணாது, இதுவும் பண்ணாது. இது வந்து மைட் பி சம்வாட் ஏதாவது ஒரு ரன் ஓடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. வார் 2 இன்னும் பார்க்கல. சப்டைல்ஸ் கொடுத்திருந்தாங்க. அந்த சப்டைல்ஸ்க்கு பதிலா டப்பிங்கே கொடுத்துருக்கலாம். கண்ணே தெரிய மாட்டேங்குது. சப்டைல்ஸ் படிக்க முடியல. ஸ்பீடா போயிட்டு தமிழ்ல வேற போச்சு. பார்த்தா ஜெயிலர் ரெக்கார்டை பீட் பண்ணுமானே ஒரு டவுட் தான் சொல்லலாம். ஏன்னா ஏ சர்டிஃபிகேட் ஜெயிலர் பாத்தீங்கன்னா யூஏஆர் குட்டி பசங்க விடுவாங்க. ஃபைனான்சியலா பார்த்தா நீங்க அந்த சைட்ல யூஸ் பண்ணாலும் ஜெயிலர் ரெக்கார்டை பீட் பண்றதே ஒரு டவுட் தான். நீங்க ரெக்கார்ட் வைஸா சொல்றேன் நான். இல்ல அது அப்படி கிடையாது. ஆக்சுவலா சொல்ல போனா 1000 கோடிக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த ஃபார்மேட்ல படம் கிடையாது. 1000 கோடிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆடியன்ஸையும் ரீச் பண்றதுக்கான எலிமெண்ட்ஸ் படத்துல இருக்கணும். அது படத்துல கிடையாது. சோ அதனால ஜோக்ல ஆக்சுவலா சீரியஸா சொல்லணும்னா புஷ்பா 2 கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பான். நீங்க A to Z ஆடியன்ஸை கவர் பண்ணிருப்பான். அதுவுமே ஏ சர்டிபிகேட்டுக்கான விஷயங்கள் அதுல இருக்கு. பட் ஆனா அது பெர்ஃபெக்ட்டா அடுத்த சீன்ல பேலன்ஸ் பண்ணிருப்பாங்க. இதுல அப்படி கிடையாது. சொதப்பல. அவரு லியோல என்ன மிஸ் பண்ணாரோ அதே தப்பதான் இங்கேயும் பண்ணிருக்காரு. அதே தப்பதான் பண்ணிருக்காரு. அதாவது லைக் விக்ரம் கைதியில அவர் பண்ண பிளஸ் எல்லாமே லியோல மைனஸ் ஆச்சு. அது அப்படியே இங்கேயும் பண்றாரு. ஒன் டைம் ஆச்சு.